நம்ம ஊர்ல டெலிவரி டேட் கிட்ட வரும்போது ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆனா இந்த ஊர்ல டிராவல் சிஸ்டம் வாங்கியாச்சான்னு தான் கேட்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்றோமோ இல்லையோ, டெலிவரிக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த டிராவல் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டல் பில் கூட நம்மள வீட்டுக்கு போக விட்டு 1 வாரம் கழிச்சு தான் அனுப்புவாங்க. ஆனா இந்த கார் சீட்டும், ஸ்க்ராலரும் இருந்தா மட்டும் தான் பேபியே நம்ம கூட அனுப்பி வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி குழந்தைய கார் சீட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம தான் வீடியோ பார்த்து டால வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம கூட நர்ஸ் வந்து நம்ம கரெக்டா எல்லாம் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, நம்ம பேபிய நம்ம கிட்ட குடுக்கலாமா வேண்டாமான்ற அளவுக்குலாம் அவங்க யோசிப்பாங்க. இந்த கார் சீட் இல்லாம நம்ம பேபிய நம்ம பக்கத்துல கூட எங்கேயும் கார்ல எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து குழந்தைய எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம குழந்தையோட சேஃப்டிக்காக மட்டும் தான். ஓவர் பில்டப்பா இருக்கேன்னு எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல தோணுனாலும், பேபி சேஃப்டின்னு வரும்போது இதெல்லாம் எங்களுக்கு சீக்கிரமா பழகிருச்சு.